வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 2026 மே மாதம் அகவிலைப்படி அரியர் சம்பள உயர்வு வழங்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கியமான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியானது 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளன. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் சதவீதமாக கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். பல நேரங்களில் இந்த அறிவிப்பானது ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக வெளியிடப்படும். இது அரசு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணமாக இருக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பின் மூலமாக மத்திய பிரதேச மாநில அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி 58% உயரும். புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்களைப் போலவே மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமமான தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பானது பயன்படுத்த முடியும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியே பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது குறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த 3% அகவிலைப்படி உயர்வு மற்றும் அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.